அப்புறம் இந்த கண்ணெலாம் நீங்கள் வச்சிங்களா? ஆமாம், இதெல்லாம் நம்ம தான் வச்சு இதை வச்சு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக இருக்குது. 7 மாதம் ஆச்சு இவ்வளோ இந்த இதெல்லாம் வச்சு. சும்மா ஒரு 2 அடியில் தான் வச்சு. இது வந்து மகாக்கனி. வாங்க உள்ளே போய் நான் சொல்கிறேன் எப்படின்னு. என்னென்ன கண்ணு இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்மள்ட்ட இருக்கிற கண்ணுங்களா? நம்மள்ட்ட வந்து 5000 கன்று இருக்குது. 5000 கன்றுன்னு சும்மா அதெல்லாம் சும்மா சொல்கிறது, அதெல்லாம் 5000 இல்லை. 550 மரம் இருக்குது நம்மள்ட்ட. 50 மரம் நடவு செஞ்சுருக்கேன். அதில் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 தென்னை மரம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது நெல்லி. நெல்லியா? அது அரைநெல்லி. அரைநெல்லி பிஞ்ச பாருங்க, இங்கே பாரு, எண்ணெயும் காசு அப்படி கட்டக்கூடாது. நெல்லி இப்படி அரைநெல்லி பிஞ்சு வச்சிருக்கு. பூ ஃபுல்லாக பிஞ்சு வச்சிருக்கு. ஓகே. இந்த மரம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 அடியில் தான் வச்சேன். ஒரு 2 அடியில் வச்சேன். இப்போ இது வந்து பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை சைட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு பெரிய நர்சரி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். என்ன ஒரு கன்று எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு கன்று இது வந்து பார்த்தீங்கன்னா 350. இது ஒரு கன்று 350 தான் வாங்கினது. அதான் சும்மா ஒரு 2 அடி தான் வச்சேன். அதை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆச்சு. எப்படி இருக்கு பாருங்க, சூரெல்லாம் எவ்வளோ பெரிய சூறாக இருக்கு பாருங்க. அப்படி இந்த பக்கம் வாங்க, இதை பாருங்க. இது வந்து செம்மரம். செம்மரம் இது வந்து செம்மரம். இது கொஞ்சம் ஆடெல்லாம் கொஞ்சம் தின்னடிச்சு வந்து அதான் வேலையெல்லாம் அமைச்சிருக்கேன். அதனால் இப்போ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது கொஞ்சம் லேட்டாக தான் டிலே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வைக்கல, ஒரு லைன் மட்டும். ஒரு 15 மரம் வச்சுருக்கேன். இதில் 15 மரம் வச்சுருக்கேன் இந்த செம்மரத்தில். இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். சும்மா ஒரு அடி சைஸில் தான் இது வச்சது. ஒரு அடியில் வச்சேன். இது பார்த்தீங்கன்னா நிலாம்பூர், கேரளாவில் நிலாம்பூர் தேக்கு அந்த ரகம். இது பார்த்தீங்கன்னா கீழேருந்து இந்த மாதிரி கிளாய்டு வைக்கும்போது அறுத்து விட்ருணும். இது அப்படியே அறுத்து விட்ருணும். சில கிளா உடைச்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு வெட்டி விட்ருணும். அது பாட்டு போயிட்டுருக்கும். இதுவும் அதோட வச்சது தான். ஆனால் இதோட வீரியம் மட்டும் பாருங்க, இப்போயே கிட்டத்தட்ட ஒரு 20 அடியில் இருக்குது. ஆமாம், உயரம் வந்து 20 அடியில் குறையாமல் இருக்குது. ஏன் அந்த குறுக்கெல்லாம் கயிறு கட்டியிருக்கீங்க? கயிறு எதுக்கு கட்டியிருக்குன்னா, குச்சி போட்டு கட்டலாம். குச்சி போட்டு கட்டும்போது குச்சி இதில் உரைச்சி புண்ணாயிடுது. இந்த லெவலில் இது நேராக வச்சதால இப்படி கயிறு கட்டியிருக்கேன். இந்த காற்று வரும்போது இங்கே தள்ள விடாது, இந்த காற்று இங்கேருந்து வரும்போது இங்கே தள்ள விடாது. அந்த அளவுக்கு பேஸ் பண்ணி கட்டியிருக்கேன். அதனால குச்சை விட இந்த கயிறு கட்டிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இதை பாருங்க, மரத்துல கொஞ்சம் வேற விலை உயர்ந்தது. என்ன ரேட்டு இந்த கண்ணு? இது வந்து 500 ரூபா வந்துச்சு. அங்கே இத்தனோட தான் இருந்துச்சு. 500 ரூபா வந்துச்சு. என்னையும் பார்த்துக்க, என்ன சொந்தமே எடுக்கிறேன். என்னையும் கொஞ்சம் கவர் பண்ணி மூஞ்சிலாம் கவர் பண்ணி எடுக்கிறேன். ஒரு 500 ரூபா ரேஞ்சில் இது மாதிரி சொன்னால் எப்படி வீட்டில் இருக்க முடியும்? 500 ரூபா அந்த கண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுது. இந்த கண்ணெல்லாம் வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்கு? இது வந்து பெனிஃபிட்னா நம்ம சொல்கிறோம், அது கடைசியாக சொல்கிறேன். இது வந்து மகாக்கணிக்கிற மாதிரி கட் பண்ணுறது. இது வேங்க. இது வந்து வேங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மரம் வச்சுருக்கேன். இது வேங்கையில் ஒரு 10 மரம். மகாக்கனி கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்ட்டு. மகாக்கனி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. தேக்கு கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். இதுதான் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற மரம் ஒரு 50 மரம் நான் நடவு செஞ்சுருக்கேன். என்னோடய வீட்டோட ஆப்போசிட்டில் தான் இந்த மரத்தை நான் நடவு செஞ்சுருக்கேன். இது எதுக்காகனா, ஃபியூச்சரில் யார் இந்த காலத்தில் தகப்பண்ணுங்களுக்கெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, அப்பாற்பட்ட விஷயம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபியூச்சரில் நம்ம ஏன் வைக்கிறோம்னா, நம்ம முடியாத காலத்தில் ஒரு மரத்தை விற்று நம்மளுக்கு ஏதாவது கை செலவு ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மரத்தை நடவு செஞ்சுருக்கோம். 50 மரம் நடவு செஞ்சுருக்கோம். இன்னும் அதிகமாக நடவுலாம் செய்யலாம்னு பார்த்தா இடம் லேண்ட் இருக்குது நம்மள்ட்ட. பொறுமையாக கொஞ்சம் சன்னமாக இதில் வந்து இந்த நல்ல ஜன்னல்லாம் கோக்கலாங்கிறாங்களே, அதெல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் உறுதியாக தேக்குக்கு நிகரானது எதுவும் கிடையாது. அதெல்லாம் அதை விட தாண்டின மரம்லாம் இருக்குது. நம்ம மண்ணுக்கு தேக்கு அருமையாக வரும். நம்ம மண்ணு களிமண் இந்த சைடில். இதெல்லாம் செம்மரம்லாம் வருமானு நான் எதிர்பார்க்கல. நல்லா இருக்குது. ஆனால் துளு நல்லா அடித்து நல்லா வந்திருக்கு. பரவாயில்ல, மரம்லாம் ஓரளவு நல்லா இத்தோண்டு தான். சும்மா ஒரு 1.5 அடி 2 அடி தான் வச்சேன். எவ்வளோ ஸ்பீடாக இங்கே வந்து இதோட சுத்தளவை பாருங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா 5 அங்கலம் சாரி 6 அங்கலம் சுத்தளவு இருக்கு. 6 அங்கலம் 7 அங்கலம் சுத்தளவு வச்சு ஒரு 5-7 மாசத்துல
அப்போ இன்னும் இதோட வளர்ச்சி இன்னும் இருக்குது, இன்னும் எவ்வளோ பெருசாக வரும்னு இது நினைக்கும் போது பிரமிப்பாக இருக்குது. நீங்கள் இதுக்கு என்ன போட்டு உரம் போடுறீங்க, என்ன உரம் போடுறீங்க அதெல்லாம் கேட்குறீங்க தானே? உரம்லாம் எதுவும் போட மாட்டேன். தண்ணி தான். தண்ணி முன்னூட்டு ஒரு நாள் தண்ணி விடுவேன். அப்புறம் மழை பெய்யுது, அவ்வளோதான். தண்ணி தான் மெயின். சும்மா அதுக்குன்னு தண்ணிக்கும் தண்ணி பிடிக்கிறது வேஸ்ட். நம்மளுக்கு எப்படி தாகம் எடுக்குதோ அதே மாதிரி முன்னூட்டு ஒரு நாள் தண்ணி, முன்னூட்டு ஒரு நாள் இது கரெக்டாக கொடுப்பேன். அப்படி தண்ணி கரெக்டாக முன்னூட்டு ஒரு நாள் காய்ச்சல். அதனால ஒரு ஒரு எந்த ஒரு விவசாயத்திலும் சரி தான், எந்த ஒரு ஒரு மரத்தை வளர்க்குறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதோட அந்த தண்ணியோட முறை எப்படின்னா காய்ச்சல் பாய்ச்சல், இந்த முறையை கையாளணும்னா பக்காவாக இருக்கும், சரியாக இருக்கும். ஒரே தண்ணி விட்டு சதன்னு வச்சாலும் வேறு அழுகல் வந்துடும். அது இன்னும் நிறைய இருக்கு காட்டலாம். இது என்ன சொல்ல முடியுமா? இது வந்து சீத்தா மரம், நாட்டு சீத்தா தான், நல்லா சூப்பராக இருக்கும். நாட்டு